ஆண்டு இடைத்தேர்தலைப் போலவே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மிக பெரும் வெற்றியை பெறும். திமுக அரசை கொச்சைப்படுத்தவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எதிர்க்கட்சிகள் குறை சொல்வதாகவும் EVKS இளங்கோவன் பேட்டி. கண்டிப்பாக பிரதிபலிக்கும் என்பது மட்டுமல்ல, 26 மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். எதிர்த்து நிற்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் டெபாசிட் போகும். கர்நாடக அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என தெரிவித்த கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். நாளை சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் காவிரி விவகாரம் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. கர்நாடக அணையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என தெரிவித்த கர்நாடக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சிகளையும் அழைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைப்பது உறுதி. சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற தொடர்ந்து உழைப்போம் என அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல். திருப்பதியில் பக்தர்களுக்கு இடையூறு விளைவித்த விவகாரத்தில் TTF வாசன் மீது திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. TTF வாசன் மற்றும் அவரது நண்பர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து பக்தர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்துக்களை கணக்கிட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்தனை ஆண்டுகளாகியும் CBI விசாரணையும் சரியில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி காட்டம். ஜாஃபர் சாதிக்கை ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு உத்தரவு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 15 நாட்கள் காவல் கோரிய அமலாக்கத்துறை மனு மீது நாளை விசாரணை. மத்திய பிரதேசத்தில் நீட் தேர்வு முறைகேடு மற்றும் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் போராட்டம். முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது தண்ணீர் பீச்சி அடித்த காவல்துறையினர். ராஜஸ்தானில் ரயில்வே மேம்பாலத்தில் திருமண போட்டோ ஷூட் செய்தபோது ரயில் வந்ததால் பரிதாபம். ரயில் மோதாமல் இருக்க 90 அடி மேம்பாலத்தில் இருந்து புதுமண தம்பதி கீழே விழுந்ததில் படுகாயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.